ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கார்டனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு 4 செடி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் பால்கனியில் வைக்க முடியும். ரொம்ப ஆனால் வந்து சந்தோஷமாக இருக்குங்க. இது வந்து கொத்தமல்லி விதை. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு இந்த கொத்தமல்லியை நல்லா அந்த நம்ம மல்லியை வந்து நல்லா அரைக்கிட்டு அந்த மண்ணில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா ஒரு 6 to 7 டேஸில் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அம்மா என்னென்னலாம் பராமரிப்பாங்க, முட்டை தோல் வந்து காய வச்சு அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் லெமன் வந்து நல்லா புழிஞ்சி தண்ணியை வந்து அந்த தண்ணி ஊற்றுறது. அதுக்கப்புறம் அதை நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம். இனிமேல் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த வாழைப்பழத்தோடு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி ஒப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணி அதில் போட்டுட்டிங்கன்னா மறுநாள் எடுத்து நீங்கள் அந்த தண்ணியும் ஊற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த செடி வந்து இப்போ ரோஸ் செடி ஆக்சுவலி வாங்கியிருந்தோம். ரோஸ் செடி எல்லோ கலரில் பூக்கணும். அதோட ஸ்டெம் வந்து திக்காக இருக்கிறதா பார்த்து நம்ம செடி வாங்கணுங்க. மெலிசா வந்து நம்ம வாங்கினோம்னா அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குது, பட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி லெமன் தண்ணி ஊற்றினோடனே அப்படியே அடுக்கடுக்காக எங்கள் வீட்டில் வந்து அந்த அடுக்கு மல்லி வந்து பூத்துட்டு இருந்ததுங்க. ரொம்ப பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. சொல்லுவாங்க அம்மா செடி எனக்கு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து எனக்கு டைம் இல்லை, குட்டி இருக்கனால ஏதாவது ஆகிடுமோன்னு. ஆனால் இப்போ அவனே வந்து என் குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அவன் தண்ணி ஊற்றுறதோ, அது எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறதோ, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதோ எல்லாம் செய்கிறான். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டீஸாக நம்ம வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். சில பேர் வீட்டிலலாம் பூக்குது, ஆனால் வந்து அது எடுத்து நம்ம வச்சிக்க முடியல, யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு. ஆனால் வந்து இன்றைக்கி பூத்து உடனே நான் சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க.